ட்ரெடிஷ்னலி நம்ம ஊரில் நிறைய பேர் ஃபார் சம் ரீசன் வந்து ஒன்று நீ பெயின் இருந்தால் வாக்கிங் போகக்கூடாது, பைன் பேர் இருந்தால் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். இது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம் ஆச்சு, ஒரு ஜெனரிக் வேர்ட் ஆக்சுவலி. சரி, அந்த பெட் ரெஸ்ட்டுங்க எத்தனை நாள் எவ்வளோ தூரம் நடக்கூடாது, நோ ஒன் ஹஸ் அன் ஆன்சர். மூவ்மெண்ட் இஸ் லைஃப், லைஃப் இஸ் மூவ்மெண்ட். எண்ட் ஆஃப் தி டே we are all here to make you move, to make you restன்னு சொல்கிறதுக்கு நான் படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை, ப்ரொசீஜர் பண்ணணும் அவசியம் இல்லை. நடந்தால் வலி இருக்குது, நடக்க முடியல, நடக்க முடியாதனால வெயிட் போட்டுறாங்க, திருப்பி வலி அதிகமாகுது. ஸோ இட் இஸ் அ சைக்கிள் ஆக்சுவலாக. இந்த சைக்கிளை ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் பண்ணும். இப்போ ஜென்ரலாகவே ஒரு நீ பெயின் அப்படின்னும் போது இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆர்டினரி பெயின், ஜஸ்ட் கோ டு த மெடிக்கல் ஷாப், கெட் ஒன் டேப்லெட், யூ ஆர் கோயிங் த்ரூ திஸ் ப்ராப்ளம்ன்றது எங்கே நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணி. Everyone will have pains and aches. Everything need not go to the doctor. Yeah. But anything more than 2 weeks if it's bothering you, or ஏதாவது வலியோட சேர்த்து சில பேருக்கு சவுண்டு கேட்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முட்டி மடக்கும் போது டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கும். வெறுமன சவுண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இட்ஸ் a very common thing. இட்ஸ் லெஸ் சொடக்க போகிற மாதிரி தான், யூ டூ திஸ் இல்லையா, சம்திங் லைக் தட் இட் இஸ். ஆனால் அது வலியோட சேர்த்து அந்த சவுண்ட் வருதோ இல்லை முட்டி வீங்க ஆரம்பிக்குதோ, டேமேஜ் ஆன ஒரு நீ ஜாயிண்ட். நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி மொத்தமாக நீயை கட் பண்ணிவிட்டு யூ நாட் புட்டிங் டிஃபரெண்ட் நீ ஆக்சுவலி. யூ கோயிங் டு நாக் ஆஃப் திஸ் டேமேஜ் பார்ட் மட்டும் தான். இந்த டேமேஜ் பார்ட்டை ஒரு 8 to 9 millimeter எடுத்துட்டு யூ கோயிங் டு ஃபிட் அண்ட் இம்ப்ளான்ட் அப்ராப்ரியேட் ஃபார் யோர் சைஸ். இந்த கார்ட்லேஜ் வேரண்டர் ஆகிறதுக்கு காரணமே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான். லைக் எனி டிஷ்யூ, லைக் கேன்சர் வந்து எல்லாமே when the oxidative stress is higher, the tissue damage is higher. So green tea எல்லாம் ஃபேமஸ் பண்ணுறது காரணமே ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு பாடி எஸ் ஒரு வார் தான். ஆக்சிடேட்டிவ்ஸ் வர ஆன்டி ஆக்சிடேட்டிவ்ஸ் வருது, அது கப்பல் ஆச்சுன்னா ஓகே, பட் when the bad one is more, yes. So that's why we have நம்மளோட ஃபுட், ஜங்க், the lifestyle that we live, the exercise that we don't do, the muscle that we lose, இதுக்கெல்லாம் காரணமாக தான் we getting more. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? I'm fine, thank you. How are you? I'm all doing good, thank you so much. ஃபர்ஸ்டாவது வந்து ஆஃப்டர் 50s 60s அப்படி இருந்தது, பட் இப்போ early 30sலயே ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் ஃபேஸிங் திஸ் ப்ராப்ளம், முக்கியமாக பெண்கள். பட் எனக்கு அது ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம நீ பெயின் டக்குன்னு தோன்ற ஒரு விஷயம் இஸ் ஆர்த்ரைட்டிஸ்ன்றாங்க. பட் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆர்த்ரைட்டிஸ்? Break into question 2 parts வச்சுக்கோங்களேன். ஒன்று knee pain is a factor separate, arthritis separate factor. So arthritis is one of the component for knee pain. ஸோ நீ பெயின் நிறைய காரணங்கள் இருக்கலாம். சிம்பிளஸ் ஒரு சின்ன ஒரு ஹெமட்டோமா, ஒரு பிளட் கிளாட்டாக இருக்கலாம், கீழே அடிபட்டுருச்சு ரத்த கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர் ஒரு லிகமெண்ட் இன்ஜுரியாக இருக்கலாம், ஃப்ராக்சராக இருக்கலாம், லூஸ் பாடியாக இருக்கலாம், உள்ளே இருக்கிற மெனிஸ்கல் டராக இருக்கலாம், ஆர் ஃபைனலி ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ஆஸ்டியோபோரோஸாகவும் இருக்கலாம். ஸோ தட் அட்லீஸ்ட் 10 to 15 மெயின் ரீசன்ஸ் வை யூ ஹாவ் நீ பெயின். அதில் மோஸ்ட் காமன் நீங்கள் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ், அது மூட்டு தேய்மானம் தமிழில் சொல்லுவோம். விச் இஸ் யூஸ்வலி டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ். டீஜெனரேட்டிவ்னா வயசாக முடி நரைக்கிற மாதிரி, தோல் வந்து சுருக்கம் விழுகிற மாதிரி மூட்டும் தேய்மானம் ஆகும். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அனாட்டமிக்கலாக பார்த்தீங்கன்னா எனி 2 bones சேர்றதுனால வி கால் ஜாயிண்ட், கரெக்டுங்களா? ஜாயின்ஸ் 2 bones ஆக்சுவலாக. ஸோ மிச்ச பாட்டெல்லாம் போன் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் அனாட்டமி. பட் ஜாயிண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அது சம்திங் கால் கார்டிலேஜ்னு சொல்லுவோம். வலுவலுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பாசி படிஞ்ச ஒரு கல் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படிமம் மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் தேட் அந்த ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுது. ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்தால் பெயின் இல்லாமல் இருக்குது. அது ஒரு லூப்ரிகேஷனை செக்ரீட் பண்ணுது. ஸோ இட் கீப்ஸ் அஸ் ஜஸ்ட் லைக் ஒரு என்ஜின் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த என்ஜினில் இருக்கிற பிஸ்டன் மூவ் ஆகிற மாதிரி யூ ஹாவ் அ சீம்லெஸ் டிசைன் ஆக்சுவலாக. பட் நம்ம லைஃப் ஸ்டைல்னாலேயோ ஏஜிங் ப்ராசஸ்னாலேயோ திங்ஸ் லைக் தட் அந்த கார்ட்லேஜ் வேர்ன் அவுட் ஆகும்போது தான் வி கெட் இன்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ கார்ட்லேஜ் வேர்ன் அவுட் ஆகும்போது போனு தொடுது, அதனால் வலி வருது, அண்ட் அந்த ஃப்ளூயிட் செக்ரீஷனும் கம்மியாகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி வி கெட் பெயின். ஸோ திஸ் இஸ் த பிரைமரி ரீசன் வை வி ஹேவ் ஆர்த்ரைட்டிஸ் அனாட்டமிக்கலாக பார்த்தா. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு முக்கியமாக ஒரு விஷயம் இந்த ஏஜ் கேட்டகரியை பற்றி பேசிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இட் வாஸ் லேட் 40s லேட் 50s இருந்தது. பட் இன்னொரு சைடு வந்து தே யூஸ் டு சே பிகாஸ் ஆஃப் த இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு அதிகபட்சம் வரும் அப்படின்னு. இப்போ வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதனால தே கெட்டிங் அஃபெக்டட். வை இஸ் இட்? See, 2 reasons again. ஒன்று வந்து லைக் ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்கு இப்போ. ஓகே, தட் இஸ் வை வி கெட் ஏஜிங் பீப்புள் ஹேவிங் ஆர்த்ரைட்டிஸ் விச் இஸ் காமன். அது வந்து டைம் அது வந்து நிறைய பேர் டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பேர் சீக்கிங் ட்ரீட்மெண்ட். அண்ட் முன்னாடி ஒரு 60 வயசுல நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தாலாம் வீட்டில் உட்காந்துருவாங்க. தேர் டிமாண்ட் இஸ் நாட் மச். கோயிலுக்கு போக மாட்டாங்க, டோன்ட் கோ ஃபார் ஷாப்பிங், மூவிக்கெலாம் போக மாட்டாங்க. இப்போ டில் 80 they want to be active, they want to be independent. முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா, அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் will come and take care of them. இப்போ everyone has to be individual. It's a nuclear family. So everyone wants to be independent. They seek a treatment. Number 1 அது ஒன்று அவேர்னஸ் கிரியேட் ஆகிடுச்சு. செகண்ட்லி த ப்ரிவலன்ஸ், அந்த டிசீஸோட ப்ரிவலன்ஸுமே அதிகமாகிடுச்சு. காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் மெயின் ரீசனாக இருக்க முடியும். ஒன்று வந்து நம்ம வெயிட் தட் வி ஆல் ஆர் லைக் ஆவரேஜ் பாடி வெயிட் எப்படி இருந்தோ இன்றைக்கி வந்து லைக் 50 years பிஃபோர் அண்ட் நவ் டெஃபினெட்லி வி ஆர் கான் 1 notch or 2 notch ஹையர். செகண்ட் திங் இஸ் லைக் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த கார்ட்லேஜ் வேரண்டர் ஆகிறதுக்கு காரணமே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான். லைக் எனி டிஷ்யூ, லைக் கேன்சர் வந்து எல்லாமே when the oxidative stress is higher, the tissue damage is higher.
அதுக்காக நம்ம எல்லாமே கலோக்கில் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம், க்ரீன் டீ இதெல்லாம் ஃபேமஸ் பண்ணுறது காரணமே ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இல்லாத பாடி எஸ் ஒரு 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 வார் தான். ஆக்சிடென்ட்ஸ் வர ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வருது, அது கப்பல் ஆச்சுன்னா ஓகே, பட் when the bad one is more, yes. So that's why we have நம்மளோட ஃபுட்டு, ஜங்க், the lifestyle that we live, the exercise that we don't do, the muscle that we lose, இதுக்கெல்லாம் காரணமாக தான் we getting more. Sports physical is completely different actually. See, now we have so many kids entering sports. In fact, there are lots of sports injuries these days, which was like 20 years back US lo romba common. We do arthroscope and the keyhole பண்ணிட்டு இருப்பாங்க. இந்தியாவில் அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. இப்போ யூஎஸ்ல என்ன லான்ச் ஆகுது, அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே நம்ம இந்தியாவிலே வந்துடுது. ஆல்மோஸ்ட் 2 வருஷங்கிறது அதிகம் சார், 1 இயர்க்குள்ளே we have it here. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு we are also competing internationally with the sports. நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் டர்ஃபே பார்த்தீங்கன்னா பிக்கிள் பால் நீங்கள் எவ்வளோ இருக்குது, அண்ட் கிட்ஸ் கோயிங் டு டர்ஃப் பிளேயிங் ஃபுட்பால், தேர் ஆர் லாட். அண்ட் நாட் ஒன்லி ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் பர்சன், இன்ஃபேக்ட் அவங்களுக்காவது இன்ஜுரி லெஸ்ஸாக வாட் வி கால் அஸ் வீக்கெண்ட் வாரியர்ஸ்னு சொல்லுவோம். லைக் சாட்டர்டே சண்டே மட்டும் டர்ஃப் ரன் பண்ணிட்டு போய் விளாடுறது, சோப்பி ஃபுட்பால் விளாடுறது, நிறைய இன்ஜுரிஸ் வந்து ட்ராம்பலினில் பார்த்துருக்கோம். ட்ராம்பலின் இன்ஜுரிஸ் இதெல்லாம் தே கோ சடனாக அந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸர் தே ஸ்டார்ட் டூயிங் டூ மச் அண்ட் தே இன்ஜூர் தெம்செல்ஃப் அண்ட் கம். ஸோ அவங்க அந்த இன்ஜுரி, அந்த லிகமெண்ட் இன்ஜுரி ஆகும், அந்த கார்ட்லேஜ் இன்ஜுரி ஆகும், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகுது. லைக் 20-25 ஆகிற இன்ஜுரி வந்து தே டோன்ட் அட்ரஸ் இட் அட் தட் டைம். ஸோ அட் 40-45 தே எண்ட் அப் இன் ஆர்த்ரைட்டிஸ். ஓகே, நேச்சுரல் வேலை விட்டிங்கன்னா ப்ராப்ளி 65-70 இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் சொல்லிட்டீங்க. அண்ட் இதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இது 2 விதமாக நம்ம பார்க்கலாம். சர்ஜரி ஓட ஒரு விஷயம் ட்ரீட்மெண்ட்கான ரிசல்ட்ஸ் இருக்குது, சர்ஜரி இல்லாமல் நான் சர்ஜிக்கலாகவும் நம்ம இந்த விஷயத்துக்கான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதில் எது அதிகபட்சம் வந்து சின்ஸ் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் கமிங் டு யூ அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸை வந்து நான் சர்ஜிக்கலாகவே நாங்கள் ட்ரீட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அனுப்பியிருக்கோம், வி டோன்ட் ஹேவ் டு கெட் இன் டு சர்ஜரி அப்படின்ற ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? ஐ ஆஸ்க் யூ பெர்ஃபெக்ட்லி, சர்ஜரின்னு சொன்னீங்கன்னா எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? ஸோ இட்ஸ் நாட் தி ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஆன்சர். சர்ஜரி இஸ் தி லைக் இட்ஸ் தேர், அந்த ஒரு ஸ்டெப் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இது பண்ணலாம், செகண்ட் ஸ்டெப்பில் இது பண்ணலாம். இன்ஃபேக்ட் தி வெரி ஃபைன் டெஃபினேஷன் ஃபார் சர்ஜரி இஸ் ஃபெயிலியர் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க, நத்திங் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் யூ, அண்ட் தட்ஸ் வை எண்ட் அப் இன் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அண்ட் தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் 1, 2, 3, 4 இருக்குது. ஸ்டேஜ் 4னா சர்ஜரி இஸ் தி ஒன்லி ஆப்ஷன். பட் சேயிங் ஸோ ஸ்டேஜ் 3 எக்ஸ்ரே பார்க்க ஸ்டேஜ் 3 மாதிரி இருக்கும், பட் த பெயின் வில் பி ஸோ பேட், அவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் ஒரு பேஷண்ட் இன்ஜெக்ட் பண்ணேன், அவங்களுக்கு ஸ்டேஜ் 4 எக்ஸ்ரே வைஸ், பட் ஷி டசன்ட் ஹேவ் மச் பெயின், ஒன்லி திங் இஸ் அந்த வாப்லிங் கெயிட் இருக்குது. அண்ட் ஷீ சேயிங் லைக் எதுக்கு எனக்கு சர்ஜரி வேணும், நல்லா தான் இருக்கேன் டாக்டர், ஒரு ஆடியார் நினைக்கிறேன், நீங்கள் எக்ஸ்ரே பார்த்து நீங்கள் சொன்னீங்கிறாங்க. ஸோ ஐ கேனாட் ஃபோர்ஸ்ஃபுல்லி சே ஹர் யூ ஷுட் ஹேவ் டு கோ ஃபார் சர்ஜரி. ஸோ அவங்களுக்கு யூ கோ ஃபார் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ இட் இஸ் ஆல் லைக் ஒரு இண்டிவிஜுவலாக கேட்டர் பண்ணி வி ஹேவ் டு டிசைட் ரதர் தென் எக்ஸ்ரே வச்சுட்டு நான் எக்ஸ்ரே மட்டும் நிமிஷம் என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டாலும் இல் பி ராங், அவங்களை பார்த்து சொல்ல சொன்னாலும் இல் பி ராங். ஸோ இட் ஷுட் பி போத் கிளினிக்கல் அண்ட் ரேடியாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ரெண்டுமே வில் அசஸ் ஆக்சுவலாக. ஸோ எனி டே ஃபஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் மெடிகேஷன்ஸ் தான். ஒரு 5 வருஷம் முன்னாடி கூட வி ஹேட் மோர் ஆஃப் பெயின் கில்லர்ஸ் தான். வலி இருந்ததுன்னா பெயின் கில்லர்ஸ் சாப்பிடுங்க. But we all know what eventually painkillers does. We'll end up in kidney issue, renal transplant, dialysis. But now இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக there are medicines evolving for arthritis. There are so many new medicines, collagenல ஆரம்பிச்சு, யூனிவர்சிட்டியில் ஆரம்பிச்சு, there are so many coming up. In fact, நிறைய நம்மளோட நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் இப்போ கொஞ்சம் மாடிஃபை ஆகி there are so many medications even in allopathy that is given as naturoticals actually. So they help a lot. Second thing is physical therapy is the key. நம்ம என்ன தான் மெடிசன் சாப்பிட்டாலும் if you don't build your muscle stronger, you're going to put all the load in the knee. அப்படிங்கிற பட்சத்தில் அது தேய்மானம் அதிகமாக தான் போகுது. ஸோ எக்ஸசைஸ் இஸ் தி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் கேன் புட் எக்ஸசைஸ் நம்பர் 1, மெடிசன் நம்பர் 2. இது ரெண்டும் முடிஞ்சதுன்னா ஈவன் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி we had options of knee replacement as the option. ஆனால் இப்போ we have one more line in between which is injection therapy ன்னு சொல்லிட்டு we can do some injection into the knee so that அந்த பெயினை கம்மி பண்ணலாம், அந்த கார்ட்லேஜை ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டெம் செல் தெரப்பின்னு நான் கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்கள் பிளட்லேருந்து எடுக்கலாம், உங்கள் மஜ்ஜையிலேருந்து எடுக்கலாம். இன்ஃபேக்ட் நியூவர் ஜென்ரேஷன் வந்து ஃபேட் உங்கள் வயிற்றில் இருக்கிற சுற்றி அந்த கொழுப்புலேருந்து கூட we can take stem cell and that can be injected into the knee to make the tissue proliferate, அந்த கார்ட்லேஜ் டேமேஜை சரி பண்ணலாம். ஆர் ஆப்ஷன் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜ் 4 ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு நான் இது ஸ்டெம் செல் பண்ணுறதுல ப்ரோஜனம் இருக்க போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி தி டேமேஜ் இஸ் ஹையர். ஒன்லி திங் இஸ் அவங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் இல்லைங்கிறதுக்காக தான் ஷீ இஸ் கம் டு மீட் அ டாக்டர். அவங்களுக்கு கால் விஸ்கோ இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். நார்மலாக நம்ம நீல வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளூயிட் வந்து தண்ணிமா இருக்காது, ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் நேச்சுரல் ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிட் இல்லாததுனாலையோ அந்த ஃப்ளூயிட் தின்னாகிறதுனாலே தான் அந்த உராய்வு ஏற்படுது, த பெயின் இஸ் தர். சி ஜெனரலி இதுதான் நம்ம தை போன் சொல்கிறோம், இது நீ போன். ஸோ அஸ் வி சே இதுதான் அந்த நீ ஜாயிண்ட். ஓகேங்களா, இங்கெல்லாம் போனோட டெக்ஸ்சர் பாருங்க, இட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இங்கே மட்டும் யூ see something like this. It's like a gel. Yeah, it's like a பாசி தான், டெக்னிக்கலி பாசி படிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்களேன். This is what we call cartilage. So this has a property of secreting a fluid. அந்த ஃப்ளூயிட் தான் அந்த ஜெல்லாக இருக்கிறது, அந்த விஸ்கஸாக இருக்குது. ஸோ நம்ம மூவ் பண்ணும்போது அந்த உராய்வை தடுக்கிறது இங்கேருந்து செக்ரேட் ஆகிற அந்த ஃப்ளூயிட் தான்.
ஸோ நான் சொன்ன அந்த விஸ்கஸ் ஜெல் அப்படிங்கிறது இந்த ஃப்ளூயிடை ரெடிமேடாகவே அவைலபிளாக இருக்குது. லைக் இன்சுலின் சிரிஞ்ச் மாதிரி இட்ஸ் அ ப்ரீஃபில் சிரிஞ்ச் விச் இஸ் மேட் சயின்டிஃபிக்கலி லைக் இன் லேபில் பண்ணுறது. யூ இன்ஜெக்ட் இன் டு தி knee and fill it. It can give 6 months to 1 year of time in pain and relief ஆக்சுவலாக. அந்த ப்ராசஸில் கேன் எதர் டூ எக்ஸசைஸ் கெட் பெட்டர் ஆர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, என்னால் சர்ஜரி பண்ண முடியாது டாக்டர், எங்கள் ஃபேமிலி ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா they can get it and postpone the surgery. So both options அது ஹெல்ப் பண்ணலாம். But for that 6 months once you've done that, அந்த பெயின் அந்த அளவுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு இருக்காது, அந்த சிவியரிட்டி இருக்காது. பட் எவென்ச்சுவலி நான் முதல் சொன்ன மாதிரி இதெல்லாமே செகண்டரி தான். பிரைமரி ஒரு எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாமே will help parallelly. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் கேட்கணும் டாக்டர், பிகாஸ் ஐ திங்க் இது எங்கள் ஆண்டி பார்த்தாலும் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷீஸ் காட் திஸ் ப்ராப்ளம், பட் ரீசென்ட்லி வென் ஃபார் த செக்அப் அண்ட் அவங்களுக்கும் வந்து இந்த இன்ஜெக்ஷன் இது சொல்லியிருக்காங்க. I said you start doing your walking. இன்னொன்று இல்லை இந்த மாதிரி இருக்கும்பொழுது நாம் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிம்பமும் வெளியில் கிரியேட் ஆயிருக்கு. பட் ஹவு ஃபார் இஸ் திஸ் வாக்கிங் அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஏன்னா நிறைய பேருக்கு பயம் இருக்குது, இந்த வலி இருக்கும்பொழுது நாங்கள் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. சி ட்ரெடிஷ்னலி நம்ம ஊரில் நிறைய பேர் ஃபார் சம் ரீசன் வந்து ஒன்று நீ பெயின் இருந்தால் வாக்கிங் போகக்கூடாது, ஸ்பைன் பெயின் இருந்தால் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். இது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம் ஆச்சு, ஒரு ஜெனரிக் வேர்ட் ஆக்சுவலி. சரி அந்த பெட் ரெஸ்ட்டுங்க எத்தனை நாள் எவ்வளோ தூரம் நடக்கூடாதுங்கிறது நோ ஒன் ஹஸ் an answer. To be very frank, world full orthopedics, they have a association called AO. Okay. The principle itself is movement is life, life is movement. End of the day, we are all here to make you move. To make you rest ன்னு சொல்கிறதுக்கு நான் படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை, ப்ரொசீஜர் பண்ணணும் அவசியம் இல்லை. So how we can make you move is what we'll have to decide. So if you ask me whether they can walk, definitely they can walk. Okay. But the problem is ஒரு விஷய சைக்கிள் மாதிரி. நடந்தால் வலி இருக்குது, நடக்க முடியல, நடக்க முடியாதனால வெயிட் போட்டுறாங்க, திருப்பி வலி அதிகமாகுது. ஸோ இட் இஸ் அ சைக்கிள் ஆக்சுவலாக. இந்த சைக்கிளை ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் பண்ணும். யூ கோ டு த தெரபிஸ்ட், யூ கோ டு த டாக்டர், கெட் மெடிசன், டூ எக்ஸசைஸ், சம்வேர் இந்த சைக்கிளை பிரேக் பண்ணிட்டா யூ வில் பி பெட்டர். ஐம் நாட் சேயிங் வில் பி 100% ஃபைன், ஸ்லைட்லி பெட்டர். நீங்கள் 100 மீட்டர் நடக்க முடிஞ்சதா 200 மீட்டர் நடங்க. அதுக்கு தான் nowadays we are starting to push them into cycling பண்ணலாம். நீங்கள் ஸ்டாட்டிக் சைக்கிளிங் பண்ணுங்கள் ஆர் எலிப்டிக்கல் ட்ரைனர்ஸ் பண்ணுங்கள். ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை ஜிம்மில் போய் பண்ணுங்கள், which is less load. No treadmill definitely, but I'm saying strength training part. Or nowadays we are even moving to aqua therapy where we have a pool. அதுக்குள்ளே they can start walking. உங்கள் வெயிட் வந்து ஆஃப்லோட் பண்ணிடும், அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது வில் ஃபீல் லிட்டில் லைட்டர் அண்ட் மோர் எஃபெக்டிவ் ஆக்சுவலி. நீங்கள் சொன்ன மாதிரி சர்ஜரி அப்படின்னும் போது இத்தனை சர்ஜரி நம்ம பேசும்போது ரோபோட்டிக் சர்ஜரி. ஸோ ஃபஸ்ட்டு ரோபோட்டிக்னும் போது நிறைய பேருக்கு அது ஒரு தி ஹேட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெர்ஷன் டுவர்ட்ஸ் இட். இப்போ வந்து தி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ரோபோட்டிக் சர்ஜரி. நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? பிகாஸ் ஸ்டில் தெர் ஆர் பீப்புள் டூ ப்ரிஃபர் அந்த மாதிரி ஒரு சர்ஜரி, பட் தெர் ஆர் பீப்புள் ஓகே இப்போ ரோபோட்டிக் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, டக்குன்னு ஒரு வேலையை முடிச்சிருது அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் கால் ஆன் திஸ்? ஓகே, இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் ஆக்சுவலாக. ஏன்னா ரோபோட்டிக் ஐ நோ ஹவு பீப்புள் இமேஜின் ஃப்ரம் அவுட் சைட். ஐ நோ ஓகே, இதே ஒரு சம் ஆட்டோமேட்டிக் மிஷின் கம்மிங் அண்ட் டூயிங் அ சர்ஜரிங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு 10 to 20% ஆஃப் தி ரோல் ஆஃப் அ சர்ஜன் இஸ் டன் பை தி ரோபோட். தி ரிமைனிங் 80% இஸ் ஸ்டில் டன் பை தி சர்ஜிக்கல் டீம். ஓகே, இட்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஆர்த்தோபெடிக் ரோபோ வந்து we are in step 1 or step 2ன்னு வச்சுக்கலாம். We have long way to go where major part is done by the surgeon and a minor part is done by the machine. Actually it's even called the robo, it's a machine. Okay. But definitely எங்க அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னா there's a precision actually. For example இதுதான் அந்த knee joint actually டேமேஜ் ஆன ஒரு knee joint. ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி மொத்தமாக நீயை கட் பண்ணிவிட்டு யூ நாட் புட்டிங் டிஃப்ரெண்ட் நீ ஆக்சுவலாக யூ கோயிங் டு நாக் ஆஃப் திஸ் டேமேஜ் பார்ட் மட்டும்தான். இந்த டேமேஜ் பார்ட்டை ஒரு 8 to 9 millimeter எடுத்துகிட்டு யூ கோயிங் டு ஃபிட் அண்ட் இம்ப்ளான்ட் அப்ராப்ரியேட் ஃபார் யர் சைஸ். இந்த கட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த இட்ஸ் அ பிளேட், இட்ஸ் சா பிளேட் ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த ஃபைன் நான் சொல்கிறது 8 mm, 9 mm, 7 mm, I'm talking about millimeters, not centimeter. அந்த ப்ரெசிஷனை தான் robotic makes a big difference. அண்ட் செகண்ட்லி முன்னாடி வந்து we do something called mechanical. நீங்கள் நேராக நின்னீங்கன்னா உங்கள் ஹிப்போட சென்டர், நீயோட சென்டர், ஆங்கிளோட சென்டர் should be in same line. நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் இப்படி பெண்டாகி வருவாங்க, you try to make them straight. That was the basic thing that we can do. ஒரு நார்மல் ஐயில் நம்ம அதை தான் மெஷர் பண்ண முடியும். பட் ரொபோட்டிக்கில் we do something called kinematic where உங்களோட நீக்கு ஏத்தாப்லையே we can match actually. So I'll not remove lot of tissue. I'll just align your bone. For example இந்த பக்கம் 7 mm, இந்த பக்கம் நான் 6 mm எடுத்தால் போதுங்கிற மாதிரி I can decide. பட் அது நேக்கட் ஹியூமன் ஐயில் I cannot do that. ஸோ நான் டிஷ்யூவை டேமேஜ் பண்ணுறது கம்மி, கட் பண்ணுறது வெரி இண்டிவிஜுவல். உங்களுக்கு ஏத்தாப்பில் இந்த ஈச் இண்டிவிஜுவல் சேஞ்சஸ் எவ்வளோ ஆங்கிள் பெண்ட் ஆகுதுங்க வச்சும் மாறுது. அண்ட் சர்ஜரி முடிகிற முன்னாடி இம்ப்ளான்ட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே I can keep a trial implant and see how much your movement is, வேறு எங்கேயா லூஸாக இருக்கா. ஸோ I can appropriately change my surgical procedure intraoperative. இல்லாட்டி சர்ஜரி பண்ணி வெளியே வந்த பிறகு தான் பார்க்கும்போது தான் we know something is wrong, which is too late. Okay. So அந்த ப்ரொசீஜர்னா robotic கொடுக்குது. And definitely like you said, so the recovery is faster. Yeah. So day 1லேயே அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சிங்கிள் நீ பண்ணும்போது definitely will make them walk on day 1 and maximum 1 or 2 days in the hospital and they send them off. Actually speaking இது எல்லாமே டே கேர் ப்ரொசீஜருக்கு தான் எவால்வ் ஆன ஒரு விஷயம். இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா they don't have much of a resources for keeping the patient in the hospital.
நம்ம we have a luxury. அங்கே வந்து இன்சூரன்ஸ் will not allow them. So they have to discharge. Most of the knee replacements are day care. காலைல வந்தாங்கன்னா சர்ஜரி பண்ணாங்கன்னா நைட் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. This is the scenario. So robotic is definitely, in India also we'll slowly see it happen. So people will come get surgery and in fact இப்போ நாங்கள் பண்ணால் next day or the following day discharge பண்ணிடுறோம். Maximum 2 nights in hospital, which was like 5 nights before. In future probably day care கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. And once நீங்க discharge பண்ண பிறகு அந்த recovery period வந்து how long they are comfortably you know they are own on their self அப்படின்றது வந்து எவ்வளவு நாள்ல they are okay about? Okay, see to be frank, அவங்க வீட்டுக்கு போகும்போது they'll be able to walk on their own. அவங்க டாய்லெட் போறதோ அவங்க வந்து டைனிங் டேபிள்ல சாப்பிடுறதோ that they'll be taking care of. அதுக்கு அசிஸ்டன்ஸ்லாம் தேவைப்பட போறது இல்ல. But to make cooking or clean the houses, basic அந்த ஹவுஸ்ஹோல்ட்லாம் பண்ணுறதுக்கு ஐ வில் சே somewhere between 4 to 6 weeks. ஸோ இது வர்றதுக்கு முன்னாடியே சில ப்ரிவென்ஷனாக யூனோ மேக் ஷுர் தட் யூ டூ ஆல் தீஸ் திங்ஸ் அது உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து யூனோ இட் ஜஸ்ட் புல்ஸ் யூ ஆஃப் அப்படின்னா என்ன மாதிரி ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் நீங்கள் See definitely like what all causes you bad அதை கரெக்ட் பண்ணாலே it is good actually. Like weight management number 1, exercise definitely number 2, and good food and healthy food, no smoking, no alcohol, no carbonated drinks. இதெல்லாமே ஹேஸ் ஹை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் on any. ஒரு சின்ன இஷ்யூ இருக்கும்போது, ஒரு மைனர் இன்ஜுரி இருக்கும்போதோ, ஒரு மைனர் பெயின் இருக்கும்போதோ அப்பயே உங்கள் டாக்டரை பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி வந்து we have only X-ray to decide. இப்போ we have MRI. MRI has additional ஒரு சாஃப்ட்வேர் கால் கார்டிலோகிராம். அந்த கார்டிலேஜ் ஒரு திக்னஸ் கூட மெஷர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு சென்னையிலே we have testing centers available. ஸோ நீங்கள் முன்னாடியே அது பண்ணும்போது we can address it early and appropriately stop progressing from the next stage. இது earlier we can understand. Yes. Just like a cancer, நீங்கள் ஸ்டேஜ் 1ல பார்த்தா பெட்டராக பண்ணியிருந்துக்கலாம்னு everyone knows. ஸ்டேஜ் 4ங்கும் போது இட்ஸ் டூ லேட்னு தெரியும். அதே தான் இஃப் யூ ஹேவ் அன் ஏர்லி சிம்டம், மினிமல் டேமேஜ் இருக்கும்போது இஃப் யூ கேன் அட்ரஸ் see a டாக்டர், உங்கள் ஃபேமிலியில் இருக்க அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது, உங்கள் அம்மாவுக்கு இருக்குது, உங்கள் பாட்டிக்கு இருக்குன்னா பெட்டர் டு see the doctor at like 40s, அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி ப்ராப்ளம். ஏதாவது இருந்ததுன்னா டேக் அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட் ஃபார் தட். மக்கள்லேருந்து நான் அந்த கேள்வியாக கேட்குறேன். இப்போ ஜென்ரலாகவே ஒரு நீ பெயின் அப்படின்னும் போது நம்மளோட புரிதல் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆர்டினரி பெயின், ஜஸ்ட் கோ டு த மெடிக்கல் ஷாப், கெட் ஒன் டேப்லெட், யூனோ டேக் யூர் பில்ஸ் அண்ட் யூல் பி ஃபைன்ன்ற மாதிரி தான் அப்படி தோணும். இப்போ வேர் டு வி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு சில சிம்டம்ஸ் அண்ட் அந்த சிம்டம்ஸ் திஸ் இஸ் த மெயின் சிம்டம், யூ ஆர் கோயிங் த்ரூ திஸ் ப்ராப்ளம்ன்றது எங்கே நம்ம அதை predict பண்ணலாம்? Everyone will have pains and aches. Everything need not go to the doctor. But anything more than 2 weeks if it's bothering you, or ஏதாவது வலியோட சேர்த்து சில பேருக்கு சவுண்டு கேட்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முட்டி மடக்கும் போது டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கும். இப்போ நீங்கள் சொன்ன 10 வாட்டி பண்ணி பார்ப்பேன் நினைக்கிறேன். வெறுமன சவுண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இட்ஸ் a very common thing. இட்ஸ் சொடக்க போகிற மாதிரி தான், யூ டூ திஸ் இல்லையா, சம்திங் லைக் தட் இட் இஸ். ஆனால் அது வலியோட சேர்த்து அந்த சவுண்ட் வருதோ, இல்லை முட்டி வீங்க ஆரம்பிக்குதோ, இல்லை சம்திங் விச் யூ ஏபிள் டு டூ ஆன் ஒன் சைட், இன்னொரு சைட் பண்ண முடியலங்கும் போதோ தென் யூ ஹேவ் டு சீக் a doctor's help. ஓகே ஸோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ். ரெட் ஃபிளாக் சைன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக ஒரு பிரச்சனை, ஐ திங்க் இது நீங்களே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர், பெண்களுக்கு தான் இது ஜாஸ்தி த ப்ராப்ளம் இஸ் ஹேப்பனிங். அண்ட் இப்போ இந்த சர்வேலையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈவன் மோர் ஹையர் for the so why is it? Unfortunately 75 to 80% of knee arthritis are women. There are so many reasons னு சொல்லலாம். ஒன்று most commonly what we understand is hormonal, the postmenopausal hormonal. Second thing is during pregnancy they gain. men ஸ்டாண்டர்டாக வெயிட் கெயின் பண்ணலாம், இல்லை வெயிட் அப்படியே நிற்கலாம். ப்ரெக்னன்சி அப்போ ஒரு 10 கிலோ இன்க்ரீஸ் ஆகிறாங்க, அது குறைக்கிறது கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த சிக்னிஃபிகண்ட் வெயிட் கெயின் இட் செல்ஃப் will add to that. அண்ட் தேர்ட் திங் இஸ் அவங்களுக்கு மசில் மாஸ் ஜென்ரலாக கம்மி. மென்னை கம்பேர் பண்ணும்போது ஒரு 80 kg மெனி ஒரு 80 kg மெனி கம்பேர் பண்ணிங்கன்னா ஷீல் பி லுக் மோர் ஃபேட்டர் பிகாஸ் அவங்களோட ஃபேட் டெபாசிஷன் ரேட்ஸ் ஆர் ஹையர். அதுவும் ஹார்மோன் ரீசன்ஸ்க்காக தான். ஸோ இந்த மாதிரி சம் ரீசன்ஸ் அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் ஆல்சோ ஆடிங் டு தட், they have more knee pain compared to men. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஆஸ்டியோபோரோஸ் பற்றி நிறைய பேசுகிறீங்க. இதுவே வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் புரிதல் இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் எலாபரேட் பண்ணி எளிமையாக சொல்லணும்னா ஆஸ்டியோங்கிறது எடுத்துருங்க. ஆஸ்டியோங்கிறது ஆர்த்தோ அப்படிங்கிற வச்சுக்கோங்க, அது தனியாக எடுத்துக்கோங்க. ஓகே, we are talking about only 2 conditions, arthritis, porosis. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆர்த்ரைட்டிஸ்னா அந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகுது, போரோசிஸ்னா போர் விச் இஸ் லைக் ஓட்டை. நார்மலாக அந்த போன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இட் இஸ் நாட் அ சாலிட் ஆர்கன். நரம்பி போர் ஒரு சீஸை கட் பண்ணிங்கன்னா ஹவ் யூ சி அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஏஜ் ஆக அந்த ஹோல் பிகம்ஸ் பிகர், த லாக்குனா பிகம்ஸ் பிகர். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ஆஸ்டியோபோரோசிஸ். அப்போனா நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உடஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ விச் இஸ் அ வீக் போன், நாட் ஜாயிண்ட். ஜாயிண்ட்டை பற்றி பேசல. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் அழகாக ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொன்னீங்க டாக்டர். பட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னும் போது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் இட்? தியரட்டிக்கல் அகேன் எக்ஸ்ரே பேஸ் தான். அதுவுமே ஸ்டேஜ் 1, 2, 3, 4 இருக்குது. இது ரொம்ப வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு பேசிக் பிரின்சிபல் தான். அது எக்ஸ்ரே பேஸ்ட். இன்றைக்கி திங்ஸ் ஆர் எவால்வ், எம்ஆர்ஐ பேஸ்ட் வந்துச்சு, ஈவன் ஆர்த்ரோஸ்கோப்பில் போட்டு கூட பார்க்கலாம். பட் இதுதான் பேஸ்ட்னா நம்ம எல்லாம் பேசுவோம் 1, 2, 3, 4. ஸ்டேஜ் 1 இஸ் நாட் அ பிக் டீல். ஜஸ்ட் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட், அப்ரோப்ரியேட் ஃபுட் இஸ் குட் இனஃப்.
Stage 2 and 3 usually we prefer to use stem cell therapy. Where அங்கே டேமேஜ் ஆச்சுல இப்போ நீங்கள் இந்த கார்ட்லேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்மூத்திங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்மூத். ஸ்டேஜ் அந்த 2 and 3 பார்த்தீங்கன்னா இட் பி மைல்ட் டேமேஜ் ஆக்சுவலாக இஃப் யூ சி இங்கே தான் இல்லை. ஸோ ஐ வாண்ட் திஸ் பிளேஸ் டு பி ஃபில்லிங் வித் திஸ் கார்ட்லேஜ். அதுக்கு ஐ கேன் டேக் a stem cell and inject. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி there are different options of stem cell. பட் ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் லைக் திஸ் வேர் there's a gross defect. ஸோ இவ்வளோ இடத்துல கார்ட்லேஜ் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஸோ அங்கே நான் 2 ஆப்ஷன் எடுக்கணும். ஒன்று சர்ஜரி வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கேன் கிவ் அ விஸ்கோ ஜெல் இன்ஜெக்ஷன். ஸோ அவங்க பெயின் இல்லாமல் அட்லீஸ்ட் ஆம்புலண்ட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். பட் அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. 1 year தாண்டி இட் கேன் நாட் ஹெல்ப் யூ. யூ ஹேவ் டு ரீடூ தட் அகேன். ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான். அதுவும் குறிப்பாக நீங்கள் இப்படி நேராக இருக்கும்போது கூட பரவாயில்ல, ஒரு கால் இப்படி பெண்ட் ஆகலாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு. அந்த மாதிரி மெக்கானிக்கல் அலைன்மெண்ட் மாறிச்சுன்னா நம்ம என்ன தான் கன்சர்வேட்டிவாக போனாலும் இட் இஸ் கோயிங் டு கெட் வர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு சர்ஜரி வில் இன்வேரியபிளி பி a சாய்ஸ். பட் அவங்க போஸ்ட்போன் பண்ணலாம். இன்ஜெக்ஷன் போட்டோ மெடிசன் எடுத்தோ எக்ஸசைஸ் பண்ணியோ இந்த வருஷம் வேணாங்க வேறு அடுத்த வருஷம் பண்ணுறீங்கன்னா போஸ்ட்போன் பண்ண தவிர இன்வேரியபிளி தே வில் நீட் அ சர்ஜரி தான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஓகே. அண்ட் நீங்கள் சர்ஜரி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய பேர் வந்து வாலண்டரியாக வந்து யூனோ தே கான் பேர் த பெயின் அப்படின்னும் பொழுது இல்லை வி ஆர் ஓகே ஃபார் த சர்ஜரின்னு அவங்களே ஒரு டிசிஷனோடவே வராங்க. வெதர் இட் இஸ் ஃபார் த பேஷண்ட் ஆர் பேஷண்ட் கூட வரவங்க யார் வேணா யூனோ தே டேக்கிங் அ கால் இமீடியட்லி. ஸோ இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நான் முன்ன சொன்ன நீங்கள் கேட்டிங்களா என்னென்னலாம் நான் பண்ணுவேன்னா ஒன் ஆஃப் தி மெயின் திங் இஸ் ஐ எஜுகேட் தம். ஓகே. ஸோ ஐ ஹேவ் டு டெல் தம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் போத். இஃப் தே ஆர் ரெடி டு அக்செப்ட் தட் ஒன்லி கேன் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். ஆக்சுவலாக அவங்க வந்து கேட்டால் கூட ஐ திங்க் அபவுட் இட். அவங்க பொண்ணு வராங்க அவங்க பையன் வந்து பண்ண சொல்கிறாங்க, ஐ நாட் அக்செப்ட் இட். ஆக்சுவலி தே ஷுட் சீக் தி ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலாக ஸோ அவங்களுக்கு வலி இருக்குது, எனக்கு நடக்கணும், நிறைய ஆசை இருக்குது. நான் சொன்ன அந்த 90-year-old எக்ஸாம்பிள் மாதிரி தான். பட் திஸ் இஸ் ஸ்டாப்பிங் மீ ஃப்ரம் மை டெய்லி ரொட்டீன். அண்ட் எக்ஸ்ரேல ஸ்டேஜ் 4 இருந்ததுன்னா they are right candidate for unless and until it's needed for that particular stage you go for the stage 3 and 4 can be a little bit munna pinna irkalam. Yeah, okay, but 1 and 2 kids almost 1 and 2 is almost just injection, exercise, medication, physical therapy, lifestyle modification is more than enough. இத பத்தி நம்ம பேசும்போது different type of arthritis na என்னது? See இப்போ நம்ம பேசுன எல்லாமே வந்து osteoarthritis which is like a normal degenerative arthritis. Everyone in this world, not even human being, even animals, in fact அது சொல்லவே விட்டேன். the most யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா the most common knee replacement is done for dogs. Yes, okay. Dogs are very prone for hip and knee arthritis. Actually any human being, any life in the world will go through the arthritis தான். But there are something different type of arthritis called rheumatoid arthritis னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்ல முடக்குவாதம்னு சொல்லுவோம். அது கம்ப்ளீட்டா முடக்கே போட்டுரும். it is very like aggressive form of an arthritis. அது வந்து an autoimmune disorder. அது வந்து சின்ன பசங்களுக்கு வரலாம், வயசானவங்களுக்கு வரலாம். ஏர்லியஸ்ட் யங்கஸ்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ரொமட்டாய்டு நாங்கள் பண்ணது 19 வயசு பையன் கூட பண்ணியிருக்கோம். தென் கம்ஸ் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். வேறு உங்கள் உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரிலேட்டட் கூட ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். அண்ட் ஃபைனலி போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது சின்ன வயசில் நான் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி அடிபட்டிருக்கு, அப்போ அதை அட்ரஸ் பண்ணாமல் விட்டாங்க ஆர் இன்எடிக்குவேட்டாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் கேன் ஆல்சோ எவென்ச்சுவலி பிகம் ஆர்த்ரைட்டிஸ். அதுவுமே ஃபியூச்சரில் ப்ராப்ளம் கொடுக்கலாம். பட் சம்வே ஆர் தி அதர் இந்த திஸ் வில் டச் அஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? இட் வில் பட் ஹவு கிரேஸ்ஃபுல்லி வி அவாய்ட் டு see. வயசாக முடியாமல் இருக்குன்னு கேட்க முடியாது. அதே மாதிரி தான் யூ ஆர் ஆல் கோயிங் டு கெட் ஓல்ட். How happily we going to go through that process, how are we taking care of ourselves during the process is what going to make it better. ஏன்னா இப்போ இந்தியாவில் நம்ம 130 கோடி பேர் இருக்கோம். அதில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ ரிமைனிங் பீப்புள் ஆர் ஸ்டில் குட் ஆக்சுவலி. ஓகே. இப்போ ஒரு நீ சர்ஜரி அப்படின்னும் போது எல்லாரோட ஒரு டக்குன்னு மைண்டில் வருது இட்ஸ் ஜஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். could you just bit more அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த திஸ் இஸ் அ கார்ட்லேஜ். ஓகே, இந்த இடத்துல கார்ட்லேஜே இல்லை. இஸ் ஆல் டிஃபெக்ட் ஆக்சுவலி. அதே மாதிரி திஸ் இஸ் மெனிஸ்கஸ் எல்லாமே ஜவ். இந்த மாடல் இது இன்டாக்டாக இருக்குது. பட் இதுவுமே சேர்த்து டேமேஜ் ஆகும். ஏன்னா இது ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸில் ரப் ஆகும்போது திஸ் கேன் கெட் டேமேஜ் ஆக்சுவலி. ஸோ இன்னும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் வி டோன்ட் கட் கம்ப்ளீட்லி. சொன்ன மாதிரி வி ரிமூவ் ஒன்லி திஸ் அ ஷேவ் ஆஃப் ஒன்லி a part of the bone actually. So if you knock it off, it looks something like this. Where there is no cartilage but only the bone. So இந்த இடத்துல தான் நம்ம அந்த இம்ப்ளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டு மேக் இட் சீம்லெஸ் ஆக்சுவலி. ஸோ there are 3 implants in it. This is number 1. Okay. இது வந்து அந்த லெக் போனில் போயிடும். சரிங்களா? இட்ஸ் கால் டிபியா. செகண்ட் ஒன் இஸ் இந்த ஃபீமர், தொடையெலும்பு இருக்கு இல்லையா? ஸோ திஸ் 2 are metals actually. So they should not rub each other. ஏன்னா மெட்டலுமே டெப்ரி கிரியேட் பண்ணும். ஸோ you have something called, this is called polyethylene, highly cross-linked polyethylene சொல்லிட்டு. this comes in between actually. ஸோ இந்த 3 காம்பனண்ட் வைக்கும்போது தான் யூ கெட் அ சீம்லெஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இப்போதைக்கு யூசிங் சம்திங் கால் போன் சிமெண்ட். நீங்கள் பல்லெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி அது சிமெண்ட் மெட்டீரியல். ஸோ இந்த போனுக்கும் இந்த மெட்டலுக்கும் இருக்கிற இன்டர்ஃபேஸ் தான் அந்த சிமெண்ட் அங்கே இருக்க போகுது. when you talk about knee replacement நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக எதுக்கு சார் நீங்கள் கேட்டிங்களா எதுக்கு நம்ம 60 இயர்ஸ்க்கு மேலே பண்ணுறோம், எதுக்கு 65 மேலே பண்ணுறோம்னா there is a life for the implant. Okay, this life is around 20 years. 20 years. Yes, the life is decided by 2 components. One is in the polyethylene
அண்ட் த சிமெண்ட். நம்ம போடுற சிமெண்ட்டோட அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது லூஸ் ஆக ஆரம்பிக்கும் டே பை டே. செகண்ட் உங்கள் போனுமே நான் சொன்ன மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவுமே வீக் ஆகும். மெட்டல் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கர். ஸோ இந்த சில ஃபேக்டர்ஸ் தான் வந்து அந்த லைஃப் ஆஃப் தி இம்ப்ளான்ட் டிட்டர்மின் பண்ணும். தட்ஸ் வை யூ சே லைக் 20 to 25 years, maximum is 25 years, 20 years is the earliest that your knee can survive. ஃபைன், சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ரொம்ப அழகாக ஒரு சயின்ஸ் கிளாஸில் இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் ஐ திங்க் ஒரு புரிதலோட மக்கள் இந்த இன்டர்வியூ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.